friends, welcome to Chennai to Mangalore friends. இன்னைக்கு இந்த சேனல்ல மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வறுக்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸா இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா 1 கிலோ மட்டன் அதையும் சேர்த்துக்கலாம். மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இப்போ நாம வறுத்து எடுத்து வச்சிருந்ததையும் இது கூட சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும்.
இப்போ மட்டன்லயும் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து அதிகமா தண்ணி விடக்கூடாது. அந்த மிக்சியில கழுவுன தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் இதுல. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 6 விசில் வந்துருச்சு. கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதுக்காக நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.